கன்னிகா அவர்களோட அப்பா, அம்மா செஞ்ச செயல பார்த்து சிநேகன் அவர்கள் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல பாடலாசிரியர் சிநேகன் அவர்கள் சமீபத்தில தந்தையாகி இருந்தாரு. இந்த ஒரு செய்திய ரொம்பவே ஹேப்பியா சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து அவங்க லைஃப்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது வெளிவந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில சமீபத்தில சிநேகன் மற்றும் அவங்க மனைவி, குழந்தைகள் எல்லாருமே சிநேகன் அவர்களோட மாமனார் வீட்டுக்கு, அதாவது கன்னிகா அவர்களோட அப்பா, அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அங்க அவங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு கிடைச்சுச்சு. அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. தொடர்ந்து அவங்க வீட்ல ஒரு குட்டி செலிப்ரேஷனுமே பண்ணியிருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பயங்கரமா கிராண்டா பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஃபங்ஷன்ல பார்த்தீங்கன்னா, கன்னிகாவோட அப்பா, அம்மா கன்னிகாவோட குழந்தைக்கு, அதாவது அவங்களோட பேத்திக்கு தங்க மோதிரம் அணிஞ்சிருக்காங்க. 2 பேத்துக்குமே தங்க மோதிரம், தங்க செயின், தங்க கொலுசு அப்படின்னு தங்கத்திலேயே அவங்களுக்கு அலங்கரிச்சிருக்காங்க. இத பார்த்துட்டு சிநேகன் அவர்கள் பயங்கரமா ஷாக் ஆகிட்டாரு. ஏன் அப்படின்னா, "இதற்காக நீங்க இந்த மாரி பண்றீங்க? இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கவே இல்ல. உங்க பொண்ண எங்களுக்கு குடுத்ததே மிகப்பெரிய விஷயம். அவ தான் என் வாழ்க்கையில விலைமதிக்க முடியாத ஒண்ணு. அப்படிப்பட்ட ஒரு ஜீவன நீங்க என்கிட்ட குடுத்ததுக்கு அப்புறம் உங்ககிட்டேருந்து நான் மிகப்பெரிய லெவல்ல வேற எதையுமே எதிர்பார்க்க போறது கிடையாது. என் குழந்தைகளுக்கு வேண்டியது எல்லாமே தாத்தா, பாட்டியோட பாசம் மட்டும்தான். நீங்க அவங்க கூடவே இருங்க, விளையாடுங்க, அவங்கள நல்லபடியா பார்த்துக்கங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் உங்க சைட்லேருந்து நான் எதிர்பார்க்குறேனே தவிர, உங்க சைட்லேருந்து நீங்க பாப்பாக்கு என்ன பண்றீங்க? எவ்வளோ போடுறீங்க? அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட நான் கேர் பண்ணவே மாட்டேன். எனக்கு தேவையெல்லாம் உங்களோட அன்பு மட்டும் தான்." அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலா அந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. அவங்களுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "நீங்க பெருந்தன்மையா சொல்றத சொல்லிட்டீங்க. அது உங்களோட பெருந்தன்மை. ஆனா எங்களுக்கு பேத்திக்கு பண்ணணும் அப்படின்னு ஒரு சில விஷயம் இருக்கு. எங்களுக்கும் ஆசை இருக்காதா? அதனால தான் இதெல்லாம் நாங்க எடுத்து போட்டோம். மத்தபடி பந்த பெருமைக்கோ, சீருக்கோ அப்படிலாம் நாங்க பண்ணல. எங்களோட பேத்திக்கு நாங்க போடணும்னு தான் போட்டோம்." அப்படிங்கிற மாரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில வெளிவந்து சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. பொதுவாவே பொண்ணு வீட்டு சைடு குழந்தை பிறந்தா அந்த மாரி போடுறது வழக்கம் அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் விஜய் அவர்கள பத்தி அவதூறா பேசினதுக்காக ரஜினிகாந்த் சார் தரப்புல இருந்து கண்டன மெசேஜ் ஒண்ணு சமீபத்தில வெளிவந்திருக்கு. ரீசென்ட்டா சோசியல் மீடியால விஜய் அவர்கள பத்தி ஒரு வீடியோ பயங்கர வைரலா போணுச்சு. குறிப்பா தன்னை ரஜினி ரசிகன் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்ட ஒருத்தர், விஜய் இதுக்கப்புறம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு. அப்ப நம்ம எல்லாருமே முட்டை வாங்கி அவர் மேல அடிக்கணும் அப்படிங்கிற மாரி பேசியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போக ஆரம்பிச்சிருச்சு. விஜய் ரசிகர்களும், ரஜினி ரசிகர்களும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இத பார்த்துட்டு ரஜினி சார் அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. அது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "ரஜினி ரசிகன் அப்படின்னு சொல்லிக்கிட்ட யாருமே இந்த மாரி கீழ்த்தரமான விஷயங்கள் செய்யவே மாட்டாங்க. ஒரு நல்ல வழியில இருக்கணும். மத்த நடிகர்கள மதிக்கணும். சக மனுஷன மதிக்கணும். யார் மேலயும் வெறுப்போட இருக்கக்கூடாது. சினிமா அப்படிங்கிறது எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணுமே தவிர, பிளவு ஏற்படுத்தக்கூடாது. எல்லா நடிகர்களையும் சமமா பாருங்க. எல்லா மனிதர்களையும் சமமா பாருங்க. எல்லார்கிட்டயும் அன்பா நடந்துக்கங்க. அதுதான் ஒரு நல்ல ரசிகனுக்கு அழகு." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ரஜினி சார் கிட்டேருந்து இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்குது. இப்ப ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.